என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. பதம் அடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரியில் வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவள் கொடுத்த விடுதலையெல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்குது. என் தாய் கொடுத்த விடுதலையில் தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை, யார் எங்கே வட்டி கடையில் வச்சுருக்கியா, எங்கே அடமான கடமான வச்சுருக்கியா, நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. தையலை உயர்வு செய் என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கிறார், கொளுத்துறாங்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடிங்கிறான். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை, சலித்தவள் அல்ல, தாழ்ந்தவள் அல்ல. அவன் செத்து 26 வருஷம் கழிச்சு நாடு விடுதலை அடையுது. அவன் பெண்ணிய விடுதலை அடைஞ்சிடறான், பாடிட்டான். அவன் வழியில் வந்தவன் சொல்றான், பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரா, பெண்ணினத்திற்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களா, மண்ணுக்கு கீழே மதிக்கின்றீரா பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்கிறான். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் தலைவர். ஒரு நாட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு உயர்வடைந்திருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை கணக்கிட முடியும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். மாக்காயக்க தோழர்கள், எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும் எங்க நாடு வல்லரசு, பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், இயல்மை, வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல, அவ்வளோதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை
இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பாப்பா. நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி விடு. என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிடுச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையா இந்த நிக்கிறான் பார் வரிசையில். அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது புழுவும் எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, உசுறு இருந்தோம் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு,
நாட்டு மக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை. கொஞ்சம் மாற்றுங்க நாட்டை, காப்பாற்றுங்க நாட்டை. என் அருமை தமிழ் சொந்தங்களே, புதுச்சேரியில் வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, இந்த நிலத்தில் வருகிற தேர்தலிலே போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல்கள், என் அன்பு தங்கைகள், என் உடன் பிறந்தார்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கட்சி வேட்பாளர்கள் என்று கருதாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக உழைக்க போராட வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் இந்த நிலத்தில் வெல்வதென்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் வெல்வதென்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் மாற்றம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களுக்கென்று ஒரு அரசியல் அதிகாரத்தை நீங்கள் உருவாக்குங்கள்.